இன்டர்நேஷனல் ரேஞ்சில் எங்கெல்லாம் படம் எடுக்கிறாங்களோ அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஆக்டர் இருக்காரான்னு பாருங்கள். பிரபாஸை தவிர யாராவது இருக்காங்களான்னு முதல்ல பாருங்கள். 800 கோடி எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் கார் வாங்குறதுக்கும் ப்ரொமோஷன் அப்படிங்கிறதே வந்து மக்களை ஏமாத்துறது தானே. இது முயற்சிப்பா. இந்தியாவை இன்டர்நேஷனல் ரேஞ்சு கொண்டு போகிற ஒரு முயற்சி. உட்காந்து கிறிஸ்டினே நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் ஏஞ்சி வெளியே பண்ணேன். படம் பார்த்தீங்களா ஆதி ப்ரூஸ்? வேஸ்ட் ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? ஒரே சும்மா வெயில் அடிதுன்னு போய் டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துச்சாங்க. ரொம்ப வேஸ்ட் ப்ரோ படம். பிரபாஸ்லாம் ரொம்ப உட்காரவும் இல்லை. என்ன ப்ரோ அந்த ரொம்ப கேவலமான படம். ஹனுமானுக்குள்ள உட்காந்து தாட்டில் என்ன பார்த்தா தெரியுமா உங்களுக்கு? அது உள்ள உட்காந்து கிறிஸ்டினே நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் ஏஞ்சி வெளியே போனாரு. இதெல்லாம் கிஸ்ஸின் ஓடிட்டு இருந்துச்சா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஆதி புருஷ் அதான் ஒரு 800 கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு டம்மி படம். ஆமாம், எங்கேயுமே வெடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். 3D இல்லை இது ஆக்சுவலி. இந்த மானகேட்ட 3D. நம்ம பழைய காலத்தில் இந்த டார்சான் படம்லாம் பார்த்துருப்போம்ல, அதுவே பயங்கரமாக எங்கள் வீட்டு டிவியில் பார்க்கும்போது டார்சானே கிட்ட வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கூட இல்லை. ஸோ நிறைய ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். 800 கோடி எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் கார் வாங்குறதுக்கும் திருப்பதியில் போய் லட்டு சாப்பிட்றதுக்குமே யூஸ் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி படத்துக்கு இன்னும் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கலாம். பிரபாஸ் எப்படி பண்ணியிருக்காரு? பிரபாஸ் ஆக்சுவலி இல்லை தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா இன்னும் ஸ்டோரியில் பயங்கரமாக இல்லை. பாகுபலி மட்டுமே நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம ஒரு காவியம் ஒன்று நடித்தார். ஸோ சாகோன்னு ஒரு காவியத்தை நடித்தார். அந்த படத்துலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டோரி ஆஃப் செலெக்ஷன் கொஞ்சம் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வர அசோக் செல்வன் ஸ்டோரியை கரெக்டாக சூஸ் பண்ணலாம். ஆமாம், ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ராமாயணம்னு ஒன்றே நடிச்சிட்டாருன்ற மாதிரி இருக்குது. இன்னும் ஸ்டோரியில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். நிறைய இருக்குது. ஏன்னா ராமாயணம்னு எடுத்தாலே இந்த ஆப்பனன்ட் கேரக்டர்ஸ் ஹனுமன் ஆகட்டும், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரிஜினல் ராமாயணத்துலேயே ராமன் எடுத்தோடனே ஜெயிக்கலை. ஒரு 3 வாட்டி சாவு பயத்தை காமிச்சதுக்கு அப்புறம் தான் இந்திரஜித் இருக்கார் இல்லையா, ராவணனோட அப்பா சாவு பயத்தை காமிச்சிட்டு விட்டாரு. ராவணன் எப்போ காலத்தில் இறங்கினாரோ அப்போ தான் ராமன் ஜெயிச்சார். ஆனால் இதில் எப்படி காமிச்சிட்டாங்கன்னா, எடுத்தோடனே ராமனுக்கும் இந்திரஜித்தையே ஒரு சாமி உருவத்தில் காமிச்சிட்டாங்க. ஸோ அது நம்மளோட வரலாறே கொஞ்சம் தப்பாக சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஆமாம், ஏன் வருஷமாக ஒன்று விஜய் டிவியில் போடுவான், இல்லை ஒன்று சன் டிவியில் போடுவான். வருஷம் ஃபுல்லாக பார்க்குறத ஒரு 3 மணி நேரத்தில் பார்த்துருக்கோம். அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. 3D பிரபாஸ் தேவையே இல்லை இந்த படம். ஏன்னா பாகுபலிக்கு அப்புறம் ஒரு படம் கூட உருப்படியாக போகல. இந்த படமும் அதே மாதிரி தான். அதனால தான் பெரிய ப்ரொமோஷன்ஸ் ஸோ அதெல்லாம் கிடையாது. சொல்லப்போனால் அதுதான் பெரிய படம்லாம் ஒன்றும் கிடையாது. 3D அதான் குழந்தைங்களுக்கு போனால் பிடிக்கும். ஒன்றும் தெரியாதவங்களுக்கு போனால் குழந்தைங்களுக்கு போனால் பிடிக்கும். இந்த ரொம்ப டிவோஷ்னலாக இருப்பாங்களே, ஸோ அவங்களாம் போய் பார்த்தாங்கன்னா கையெழுத்து கும்பிட்டு உட்காந்து இருப்பாங்க. இப்போ ஹனுமனுக்கு சீட் ஒதுக்கியிருக்காங்க இல்லையா, அந்த சீட்டுக்கு பதிலாக அந்த டிக்கெட்டுக்கும் ப்ரொடியூசர் சைட்லேருந்து காசு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த சீட்டுக்கு ஒரு 10 பேரை வெளியிலேருந்து காசு கூட்டின்னு போய் உட்கார வச்சுருந்தா தேட்டராச்சு ஃபுல்லாக இருக்கும். சைஃப் அலிகான்லாம் அவரோட ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த ஹனுமன் ரோல் அவரோடதுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யாருக்காக யாரை தூக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அப்படியே மாற்றிருக்காங்க. எனக்கு ஃபுல்லாக தெரியல, பட் ஆனால் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இது இப்படி வரக்கூடாது, அதை மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதான் சொன்னல ப்ரோ, அதுக்கு பதிலாக ஒரு 10 பேரை கூட்டின்னு வச்சுருந்தா அவங்க பார்த்துருப்பாங்க. ஹனுமர் பார்க்குறாரோ இல்லையோ, அதான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். நான் தான் சொன்னல, டிவோஷனலாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா ஓடும் அப்படின்வாங்களே. ஸோ போயிட்டு ஒரு 3 மணி நேரம் கோயிலில் உட்கார்றதுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷனுக்காக தான். ப்ரொமோஷன் அப்படிங்கிறதே மக்களை ஏமாத்துறது தானே. ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. இப்போது ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாருன்னா அது அவர் படம். இது ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இப்போ பப்ளிக் நம்ம தான் சொல்லணும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தான் சொல்லணும். சூப்பராக இருந்தது. ஓகே, பிரபாஸ் எப்படி பண்ணியிருக்காரு? அதுக்காக தான் வந்தேனே. ஓகே, எப்படி அந்த ராமர் ஹனுமனை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. நிறைய சிஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க்ஸ்ல எப்படி போயிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு? இது முயற்சிப்பா. ஓகே, இந்தியாவை இன்டர்நேஷனல் ரேஞ்சு கொண்டு போகிற ஒரு முயற்சி. ஓகே, இப்போ நம்ம பிறக்கிறோம் நடக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தோடனே ஓடிடுறோமா குழந்தையா? எழுந்து தடுக்கி விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி நடந்து அதே மாதிரி பேசுறது.
பேசுறது எடுத்தோடனே பேச முடியுமா? தப்பு தப்பாக பேசுவோம். நேத்திக்கு நாளைக்குன்னு சொல்லுவோம், நாளைக்கு நேத்திக்குன்னு சொல்லுவோம். குழந்தைங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறோம்ல. யாராவது ஒருத்தர் முதல் முயற்சி எடுத்தால் தானே அடுத்தது லெவல் பெட்டர் கிரேட் என்னன்னு தெரியும். இது முதல் முயற்சி. ஓகே, இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இன்னும் பிரபாஸ்க்கு வந்து இந்த மாதிரி நிறைய சான்ஸ்கள் நிறைய வருமா? இதே பிரபாஸ்க்கு சான்ஸ் ஏற்கனவே நிறைய இருக்குங்க. இதே மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறைய இப்போ பாகுபலிக்கு அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு லார்ஜர் தென் லைஃப் கேரக்டர் இந்தியாவில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இன்டர்நேஷ்னல் ரேஞ்சில் எங்கெல்லாம் படம் எடுக்கிறாங்களோ அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஆக்டர் இருக்காரான்னு பாருங்கள். பிரபாஸை தவிர யாராவது இருக்காங்களான்னு முதல்ல பாருங்கள். மேம் இப்போ என்னன்னா, இப்போ வந்து படம் எல்லா தேட்டர்லையுமே வந்து ஒரு சீட் வந்து தனியாக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி ஏதாவது சீட் ஒதுக்கியிருந்தாங்களா, நீங்கள் பார்த்தீங்களா? ஒதுக்கியிருப்பாங்க, கீழே இருக்கும் ஒதுக்கியிருப்பாங்க. நான் பார்க்கல, நான் உட்காந்து படம் பார்க்குறதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய சீட்டில் 2-3 சீட்டு காலியாக இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒன்றத்தில் அவர் உட்காந்து பார்த்துருப்பாரு. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க ஹனுமன் பார்த்துருப்பாரு. பிலீவ் பண்ணால் தப்பா? ஒருத்தருடைய இமோஷன் அது, அந்த டைரக்டரோட இமோஷன். எல்லாரோட இமோஷனையும் நம்ம மதிக்கணுமா மிதிக்கணுமா? கண்டிப்பாக மதிக்கணும், அவ்வளோதான்.